வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று மார்ச் 10ஆம் தேதியில் நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 298ஆம் ஆண்டில் ரோம பேரரசர் மேக்சிமியன் வட ஆப்பிரிக்காவில் பேர்பர்களுக்கு எதிரான போரை முடித்துக்கொண்டு கார்த்திஜ் நகரை சென்று அடைந்தார். 1629ஆம் ஆண்டில் முதலாம் சார்லஸ் மன்னர் இங்கிலாந்தின் நாடாளுமன்றத்தை கலைத்தார். அடுத்த 11 ஆண்டுகளுக்கு நாடாளுமன்றம் இயங்கவில்லை. 1735ஆம் ஆண்டில் ரஷ்யாவிற்கும் ஈரானின் நாதிர்ஷாவுக்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி ரஷ்ய படைகள் அஜர்பைஜானின் பக்கு நகரில் இருந்து வெளியேறின. 1801ஆம் ஆண்டில் பிரித்தானியாவில் முதலாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு இடம்பெற்றது. 1804ஆம் ஆண்டில் லூசியானா வாங்கல் நிகழ்வில் லூசியானாவை அதிகாரப்பூர்வமாக பிரான்சிடம் இருந்து ஐக்கிய அமெரிக்காவுக்கு கையளிக்கும் நிகழ்ச்சி மிசூரி செயின்ட் லூயிஸில் நடைபெற்றது. 1814ஆம் ஆண்டில் பிரான்சில் லாவோன் என்ற இடத்தில் நெப்போலியன் போனபர்ட்டின் படைகள் தோற்கடிக்கப்பட்டன. 1848ஆம் ஆண்டில் மெக்சிகோ அமெரிக்க போரை முடிவுக்கு கொண்டு வரும் பொருட்டு குவாடலுப் கிடால்கோ உடன்படிக்கையை அமெரிக்க மேலவை ஏற்றுக்கொண்டது. 1865ஆம் ஆண்டில் ஏமி ஸ்பெயின் என்ற அமெரிக்க அடிமை பெண் தனது முதலாளியிடம் இருந்து திருடிய குற்றத்திற்காக தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டாள். 1876ஆம் ஆண்டில் அலெக்சாண்டர் கிரஹம் பெல் உலகின் முதல் வெற்றிகரமான தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டார். 1902ஆம் ஆண்டில் துருக்கியின் தோச்சாங்கிரி என்ற நகர் நிலநடுக்கத்தினால் முற்றாக அழிந்து போனது. 1906ஆம் ஆண்டில் வடக்கு பிரான்சில் குரியரஸ் என்ற இடத்தில் இடம்பெற்ற நிலக்கரி சுரங்க விபத்தில் 1099 தொழிலாளர்கள் உயிர் இழந்தனர். 1922ஆம் ஆண்டில் கிளர்ச்சியை தூண்டினார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் மகாத்மா காந்தி 6 ஆண்டு கால சிறை தண்டனை பெற்றார். 1933ஆம் ஆண்டில் கலிபோர்னியாவின் லோங் கடற்கரையில் இடம்பெற்ற 6.4 அளவு நிலநடுக்கம் காரணமாக 120 பேர் உயிர் இழந்தனர். 1945ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரின் அமெரிக்க வான்படையினர் டோக்கியோ மீது குண்டுகள் வீசியதில் 1,00,000 பேர் வரை கொல்லப்பட்டனர். 1948ஆம் ஆண்டில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. 1952ஆம் ஆண்டில் கியூபாவில் புல்ஜென்சியோ பாட்டிஸ்டா தலைமையில் இராணுவ புரட்சி வெற்றி பெற்றது. 1959ஆம் ஆண்டில் திபெத்திய எழுச்சியில் சீனாவினால் கடத்தப்படலாம் என்ற அச்சத்தினால் பல்லாயிரக்கணக்கான திபெத்தியர் தலாய் லாமாவின் மாளிகையை சூழ்ந்து கொண்டு அவருக்கு பாதுகாப்பு அளித்தனர். 1970ஆம் ஆண்டில் வியட்நாம் போரில் அமெரிக்க தளபதி ஏர்னஸ்ட் மெடினா வியட்நாமில் 1968இல் நிகழ்த்திய மைலாய் படுகொலைகளுக்காக குற்றம் சாட்டப்பட்டார். 1977ஆம் ஆண்டில் யுரேனஸ் கோளை சுற்றி வளையங்களை வானியலாளர்கள் கண்டுபிடித்தனர். 1982ஆம் ஆண்டில் கோள்கள் அனைத்தும் சூரியனின் ஒரு பக்கத்தில் வரிசையாக காணப்பட்டன. 1990ஆம் ஆண்டில் ஹெய்ட்டியில் இடம்பெற்ற இராணுவ புரட்சியில் புரோஸ்பர் அவரில் பதவியில் இருந்து அகற்றப்பட்டார். 2003ஆம் ஆண்டு விடுதலை புலிகளின் வணிக கப்பல் இலங்கை கடற்படையினரால் தாக்கி மூழ்கடிக்கப்பட்டதில் 11 போராளிகள் கொல்லப்பட்டனர்.
2011ஆம் ஆண்டில் ஜப்பானின் ஹோன்சு தீவில் வடகிழக்கு பகுதியில் 8.9 ரிக்டர் அளவில் பெரும் நிலநடுக்கம் ஏற்பட்டு ஆழி பேரலையாக உருவெடுத்தது. பெரும் எண்ணிக்கையிலானோர் உயிரிழந்தனர். மேலும் மார்ச் 10ஆம் நாளானது பல்கேரியா நாட்டில் பெரும் இனவழிப்பு நினைவு நாளாகவும் திபெத்திய எழுச்சி தினமாகவும் அனுசரிக்கப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.